இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாம்பு கடிச்சதும் வானதியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனது ரொம்ப நல்லதா போச்சு. ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இல்லைன்னா இவளுக்கு என்ன ஆயிருக்கும்? அருளை பாம்பு கடிச்சிடக்கூடாதுன்னு பாம்பை பிடிச்சி தூக்கி எரிஞ்சிட்டாளே. புருஷன் மேல எவ்வளவு உசுரா இருந்தா பாம்ப கையில பிடிச்சிருப்பா. இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நீ 7 ஜென்மத்துக்கும் புண்ணியம் பண்ணிருக்கணும் அருளு. அருளே, வானதிய ரூம் கூட்டிட்டு போய் படுக்க வைப்பா. என்னக்கா அந்த வானதியை ரூம்குள்ள கூட்டிட்டு போக சொல்லி அருள்கிட்டே சொல்றாங்க? நடக்கிறதெல்லாம் பார்த்தா கதை மாறிடும் போல இருக்க. அதெல்லாம் எதுவும் மாறாது. அருள் அவளை ரூமுக்கு கூட்டிட்டு போக மாட்டான் பாரு. வானதி, வா ரூமுக்கு போலாம். என்னக்கா? பாத்து போமா, மெதுவா. அக்கா, உன் புள்ளைய நம்பவே முடியலையக்கா. நிமிஷத்துக்கு ஒரு மாதிரியா நடந்துக்கிறான். என்னாலதான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு. ரொம்ப சாரி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. எதுக்கு மாமா நீங்க சாரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? என் மேல தப்பு இருக்குல்ல, நான் சாரி சொல்லிதான் ஆகணும். அப்புறம் என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்ன மாமா எனக்கு போய் சாரி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? பிடிக்காதவங்களா இருந்தாலும் நாம தப்பு பண்ணா சாரி சொல்லிதான் ஆகணும். நமக்கு உதவி பண்ணா தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே, நம்ம 2 பேருக்கும் ஒரே ரூம்ல சரியா வராது. நீ இங்கேயே படுத்துக்கோ, நான் வெளியே படுத்துக்கிறேன். அஷிஷு, நீங்க வெளியே போயெல்லாம் படுக்க வேண்டாம் மாமா. நானே வெளியே போய் படுத்துக்கிறேன். இந்த நிலைமையில நீ இருக்கிறப்போ உன்னை வெளியில அனுப்புற அளவுக்கு நான் உன்ன கல் நெஞ்சக்காரன் இல்ல. நீ இங்கேயே படுத்து ரெஸ்ட் எடு, நான் வெளியே போய்க்கிறேன். ஏம்மா, அப்படி என்னமா யோசிச்சுட்டு இருக்கிற? என் அப்பா சுந்தரத்தை பழிவாங்க நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு மாமா. அப்படியா? அப்படி என்னமா சான்ஸ் கிடைச்சிருக்கு? ஆடி மாசம் திருவிழாவுக்காக நாளைக்கு சுந்தரம் குடும்பம் காப்பு கட்டி கோவில் குளத்துல சாமியை எடுத்து பூஜை பண்ண போறாங்க. அந்த பூஜை ஒழுங்கா நடக்காம அதுல குழப்பத்தை உண்டு பண்ணி அந்த சுந்தரத்தையும் அந்த சுந்தரத்தோட குடும்பத்தையும் எல்லாரும் முன்னாடியும் வச்சு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்த போறேன். என்னம்மா செய்ய போற? உயிர் பலி கொடுக்க போறேன். உயிர் பலியா? ஆமா, சில பேரோட உயிரை எடுக்க போறேன். அம்மா, என்னம்மா சொல்ற? என் அப்பனை பழி வாங்கறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் மாமா. அப்படித்தானே எங்க அம்மாவுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? தெரியுமா? சரி, அதுக்கு என்ன பண்ண போற அத சொல்லுமா. அம்மா, இதனால உனக்கு எனக்கும் எந்த பிரச்சனையும் வராதில்லம்மா? வராம நாம தான் மாமா பாத்துக்கணும்.
சாமியை குளத்துல இருந்து வெளியில எடுக்க எல்லா ஏற்பாடும் பண்ணி ஆயிடுச்சு. சுந்தரம் ஐயா குடும்பம் வந்துட்டா நல்ல நேரத்துல சாமியை குளத்துல இருந்து வெளில எடுத்துடலாம். ஆமா, சொல்றது சரிதான் சாமி. சாமி ஐயா வந்துட்டாரு பாருங்க. ஐயா ஆமா. ஐயா வந்துட்டாரு. அருண், நீ விடுப்பா, நான் பாத்துக்கிறேன். வாங்கண்ணா. திருவிழாக்கு காப்பு கட்டணும்னு கரிகால நந்தினியும் ஊர்ல இருந்து வர சொல்லிட்டியாமா? நேத்து ராத்திரி அவங்க பஸ் ஏறும்போது பேசினேன்னே. ஊருக்கு வந்த உடனே நேரா கோயிலுக்கு வந்துருங்கன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டேன். அதனால நேரா இங்க தானே வருவாங்க. சரி, வாங்க போலாம். அக்கா, நந்தினி இங்க வந்த உடனே அவகிட்ட எதுவும் கோவப்பட்டு பேசிடாத. கொஞ்சம் பொறுமையா பேசுக்கா. என்ன ஏதுன்னு அவகிட்ட விசாரிக்கா. அப்புறம் என் புருஷன் பண்ண விஷயத்த அண்ணனுங்க கிட்ட போய் சொல்லிடலாம். புரிஞ்சுதா? சரிடி. அக்கா, என்கிட்ட சரின்னு சொல்றதே நீ கோவப்படுற மாதிரி தான் இருக்கு. சரிடி, நான் கோவப்படல. நீ வா. கோவப்படாத. வா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வாங்க. வணக்கம் ஐயா. வாங்க. வாங்க ஐயா, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். ஐயா குடும்பம் வந்தாச்சு. அப்புறம் என்ன ஆரம்பிச்சிடலாம்ல? ஐயா, கரிகாலன் தம்பி வரலையா? அவர் வந்தாதானே ஆரம்பிக்க முடியும். வந்துகிட்டு இருக்கானா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். அதுக்குள்ள மத்த வேலைகள்லாம் ஆரம்பிங்களேன். போய் பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் சரி, பாருங்க. சரிங்க ஐயா. போங்க.